கோடி சுவாமிகள் துணை. பணத்தை பற்றி இந்த 10 விஷயம் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் $100 மில்லியன் கூட நீங்கள் பெற்றுவிட முடியும். இதெல்லாம் உதாரணமாக சொன்னாலும் அந்தளவுக்கு நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் சொல்கிறேன். முதல் விஷயம், பணத்தை பற்றி தெளிவான புரிதல். பணம் அப்படின்றது ஒரு கருவி அப்படின்னு புரிஞ்சிக்கணும். அது வாழ்க்கையுடைய மிக முக்கிய பகுதி. இது உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது விஷயம், நீண்ட கால இலக்குகளை நிர்ணயிக்கணும். நீங்கள் அந்த இலக்கை நிர்ணயிக்கும் போது தான் அந்த பணம் மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது விஷயம், தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பணத்தை பற்றி சம்பாதிப்பதற்கான வழிகள் வாய்ப்புகள் அத்தனையும் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். அதில் திறமையாக இருக்கணும் நீங்கள். நாலாவது விஷயம், நெட்வொர்க்கிங்கை உருவாக்கணும். ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்குனீங்கன்னா தான் அதன் மூலம் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களிடம் 10 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கிறது என்றால் நீங்கள் ஒரு மல்டி மில்லியனர். ஏனென்றால் அதை வைத்து ஒரு நெட்வொர்க்கிங் உருவாக்கி அதன் மூலம் விரிவுபடுத்தி வெற்றி அடைய முடியும். ஒரு வெறி இருக்கணும் உங்களுடைய இலக்குகளில். 5வது மிக முக்கியமானது, என்ன வாய்ப்பு வந்தாலும், சின்ன வாய்ப்பு வந்தாலும் மிஸ் பண்ணவே கூடாது. சின்ன வாய்ப்பு வந்தாலும் மிஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 6வது ரொம்ப முக்கியமான விஷயம், சம்பாதிச்ச பணத்தை உடனே முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எதில் சம்பாதிக்கிறீங்களோ அதே துறையில் இன்னும் வளரணுன்ட்டு முதலீடு செய்யலாம், அல்லது பாதுகாப்பான விஷயங்களை முதலீடு செய்யலாம். இதன் மூலம் பணத்தை உங்களுக்கு வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், உதவும். 7வது மிக முக்கியமான விஷயம், ரொம்ப ரிஸ்க்கான நேரங்களில் ஒரு சில விஷயங்களை ரிஸ்க் ஓவராக எடுக்கக்கூடாது அப்படின்றதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் அந்த ஆபத்தை நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய திறமையை நீங்கள் மேம்படுத்திக்கணும். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் முக்கியமான நேரத்தில் ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு 100 ரூபா இருக்குது, ஒரு 20 ரூபா ரிஸ்க் எடுத்தால் நமக்கு 200 ரூபா கிடைக்கணும்னு பார்த்து 100 ரூபா இருக்குது, அதனால் நான் 20 ரூபா எடுக்கிறேன், 80 ரூபா இருக்கும். ஆனால் 20 ரூபா ரிஸ்க் எடுத்துட்டீங்க. ஆனால் திரும்பியும் அந்த 80 ரூபாவையும் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். 8வது மிக முக்கியமான விஷயம், தொழில் முனைவோருடைய மனப்பான்மையாக இருக்க வேண்டும். ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்றது அந்த மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும். ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, அந்த யோசனையை செயல்படுத்தி வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இருக்கணும். அதுக்கடுத்தது, பணத்தை பற்றி நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆழமாக இருக்கணும். நிச்சயம் நான் பணம் சம்பாதிப்பேன், எனது இலக்கு $6 மில்லியன், $10 மில்லியன், இதை அடைந்தே தீர்வேன், இறைவன் எனக்கு கொடுப்பார், அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். இந்தமாரி நேர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும். நேர்மறையான மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். 10வது மிக முக்கியமான விஷயம், உங்கள் ஆர்வத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி செயல்படணும். அந்த விஷயத்தால் உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிடைச்சிக்கிட்டே இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை சந்திக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து யாரை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் பயணிக்க வேண்டும். அப்படி பயணித்தால் மட்டுமே உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இலக்குகள் அனைத்தும் நிறைவேறும், கிடைக்கும், பாசிட்டிவான ரிசல்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக உயர்வான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். எல்லா விதத்திலையும் மகிழ்ச்சி, ஏற்றம், நிம்மதி, சந்தோஷமான நிலை, உயர்வான நிலை எல்லாமே உங்களுக்கு பன்மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நேர்மறை சிந்தனையை அதிக அளவில் வளர்த்து கொள்ளுங்கள். அதற்குரிய வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சிகரமான விஷயங்களை ஏற்படும். இந்த 10 விஷயங்களும் நீங்கள் மீண்டும் கூட இந்த வீடியோவை கேளுங்கள்.
பின்பற்றத் தொடங்கும் போது உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். உயர்வான விஷயங்கள், உயர்வான வாழ்க்கை அத்தனையும் கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது நடந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.